Praise the Lord, 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 praise the Lord. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல அதிகால நேரத்துக்காக நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். உதவி செய்யுடைய கர்த்தாவே, நம்முடைய பொற்பாதபீடத்தில் கடந்து வரவும், நம்முடைய மக்களுக்காக ஜெபிக்கவும், ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நம்முடைய பாதபீடத்தில் கொண்டு நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கவும் எனக்கு நீ கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்த ராத்திரி முழுவதும் ஆண்டவரே என்னோடு கூட ஜெபத்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவே, தமிழகத்திலே, இந்தியாவுக்கு வெளியிலே, பல ராஜ்யங்களிலே, பல ஆயிரம் மைல்கள் தூரத்தில் இருந்தாலும் எல்லாரையும் கடந்த ராத்திரி நீ பாதுகாத்ததுக்காக நன்றியப்பா. நீர் வழி நடத்தி வந்த தயவுகளுக்காக உமக்கு நன்றியப்பா. செய்தெல்ல உபகாரங்களுக்காக உமக்கு நன்றியப்பா. உங்களோட தயவுக்காக உமக்கு நன்றியப்பா. ஒருவருக்கு ஒரு கேடு இல்லாதபடி அப்பா, உங்களோட கண்மணி போல நீங்க மறைச்சிங்க, நீங்க பாதுகாத்தீங்க, தாயை போல நீங்க தேற்றினீங்க, தந்தையை போல நீர் அரவணைத்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உங்களோட கோலம் உங்களோட தடி என்பதில் தேற்றினதுக்காக உமக்கு நன்றி. ஒரு கெடுதியும் இல்லாம, ஒரு ஆபத்து இல்லாம எல்லாரும் நீ விடுவித்ததுக்காக, அன்றைய பாதுகாத்ததுக்காக, ஜீவனோடு பலத்தோடு இந்த அதிகாலை எழும்பியுமே துதிக்க உங்களோட நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு பகல் காலம் முழுவதும் உங்களோட கரம் என் மக்கள் கூட இருக்கணும். ஆண்டவரே, அவங்களுக்கு முன்பாக நீ போக வேண்டும். கோணனான விலையில சுகப்படுத்த வேண்டும். தடைகள் எல்லாம் நீக்கி போட வேண்டும். அடையுண்ட டோரெல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டும். அவங்களுக்கு தேவையான மேய்ச்சல், தேவையான தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீர் நல்ல நிழலாக, நல்ல பாதுகாப்பாக, நல்ல அரணாக, கோட்டையாக இருக்கும்படி ஜெபிக்கிறோம். அக்கினை மதிலாக உங்களை சுற்றி இருந்து அது நடுவில் நீ மகிமையோடு வீட்டிலிருந்து மகிமையானதை செய்யுங்கப்பா. அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்திருக்கிற ஒருவருக்கும் எந்த கேடு கெடுதிகள் வந்த மக்கள் வெட்கப்பட, கலங்க, தவிக்க, துக்கிக்க ஒரு போதும் என் தேவன் அனுமதிக்க கூடாது. எல்லாரையும் நம்முடைய மகிமையுள்ள கருத்துல, நம்முடைய வல்லமையுள்ள கருத்துல, நம்முடைய பலத்த கருத்துல ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வாதம் என்னை பலப்படுத்தும். தொடர்ந்து பெரிய காரியத்தை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எம்ஏஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக ஒரு விஷயங்களோடு தொடர்பு கொள்ள கர்த்தருடைய பாக்கியத்துக்காக தேவனை துதிக்கிறேன். இதில் இருக்கிறவங்க அனைவரையும் கர்த்தருதாமே நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. அவர் உங்க கூடவே இருந்து உங்களை அனுகிரகித்து உங்களை உயர்த்துவாராக. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் ஆரம்பித்து 1196 நாளுக்குள்ளே பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு வார்த்தை வாசித்து நாம் ஜெபிக்க போறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 54 அதிகாரம் 7-8 வசனங்கள். ஏசாயா 54, 7-8. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்ப காலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். எவ்வளவு தெளிவாக இந்த வார்த்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். அதோட மேலே கீழே உள்ள வசனங்கள் நீங்கள் படித்து பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம். இது யாரிடத்திலே பேசுகிறார், எப்பொழுது பேசுகிறார், யாருக்கு சொல்லுகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவை எல்லாவற்றையும் எடுக்கக்கூடிய நேரம் நமக்கு முன்பாக இல்லை. இங்க சொல்லுகிறது இமைப்பொழுது. இமைப்பொழுதுன்னா கண்ணு மூடி நம்ம திறக்கிற பார்த்தீங்களா, அது நமக்கு தெரியல, அதான் இமைப்பொழுது உள்ள டைம். அந்த இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இப்ப என் தேவன் நம்மை வைத்திருக்கிற பாசம், அவருடைய அன்பு, அவருடைய கருணை, அவருடைய இரக்கம், எவ்வளவு அவருடைய தயவு எவ்வளவு பெரியது என்று பாருங்க. ஒரு கண்ணு மூடி திறக்கிற நேரம் தான் இமைப்படுது. அந்த நேரம் தான் நம்மளை கைவிட்டிருக்கிறாங்க ஆண்டவர். நம்மள என்ன சொல்றான், கர்த்தரனை கைவிட்டாங்க, என் ஜெபத்தை கேட்கறது இல்லை, குடும்பத்தை கைவிட்டாங்க, என் பிள்ளைகளை கைவிட்டாங்க, என் புருஷனை கைவிட்டேன், என் மனைவியை கைவிட்டான்னு சொல்லிதான் நம்ம புலம்பிட்டு கிடக்கிறோம். இல்லைங்க, அவருடைய பார்வைக்கு அது ஒரு இமைப்பொழுதுதான். ஆனாலும் என்ன சொல்றாங்க, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். கைவிட்ட உன்னை அவர் சேர்த்து கொள்ளுவாரா, தன் மார்போடு அணைத்துக் கொள்ளுவாரா, தன் நிச்சயமாக கர்த்தருடைய மகிமை உனக்கு அவர் உணர்த்துவாரா. அப்புறம் சொல்ல பாருங்க, அற்ப காலம் பூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். அப்ப தேவனுக்கு கோபம் வரக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வந்த பொழுது ஒரு இமைப்பொழுது அவருடைய முகத்தை நமக்கு மறைத்திருக்கிறான்னு சொல்லுகிறார். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்க தியானிக்கும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் எல்லாராலும் நீங்க கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். திருமணம் பண்ணி இருக்கலாம், உங்களை திடீர்னு மனைவி மரித்திருக்கலாம், அல்ல புருஷன் மரித்திருக்கலாம், பெத்து வளர்த்தின பிள்ளைகள் மரித்திருக்கலாம், உங்க பெற்றோர்கள் மரித்திருக்கலாம். அந்த மரணத்தின் நிமித்தம் உண்டாகிற அந்த காயங்கள், வேதனைகள் கொடூரமாக தான் இருக்கும். அதை யாராலையும் பொறுக்க, சகிக்க, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைகள் தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாங்க, அற்ப காலம் கொண்ட கோபத்தினால்
என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஒரு செகண்ட் கர்த்தருடைய முகம் நமக்கு ஒரு தடவை மறைக்கும்போது எவ்வளவு பெரிய ஆபத்துகள், எவ்வளவு பெரிய அனர்த்தங்கள், எவ்வளவு பெரிய துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த நேரத்தை நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. காரணம் கர்த்தரே தன் முகத்தை மறைச்சிட்ட. பார்த்தீங்களா? எந்த மனுஷனுடைய உதவியும் எந்த மனுஷனுடைய சகாயமும் அந்த நேரத்தில் நமக்கு பலிக்கவே பலிக்காது. யாராலையும் நம்மளால காப்பாற்ற முடியாது. எந்த பணத்தினாலோ பலத்தினாலோ புத்தியினாலோ ஞானத்தினாலோ எந்த மருத்துவத்தாலோ எந்த மனுஷனாலோ நம்மளை காப்பாற்ற முடியவே முடியாது. கர்த்தர் முகத்தை மறைத்திருக்கிறான். அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தால் மட்டும்தான் இந்த உலகத்துல நீங்களும் நான் உயிரோடு இருக்க முடியும். ஆனபடினால இமைப்பொழுது கர்த்தருடைய முகத்தை பறைக்க காரணம், அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன், இந்த கிருபை அற்ப நாளைக்கு சொற்ப காலத்துக்கு அல்லங்க, நித்திய காலமாய் அவருடைய கிருபை நம்ம கூட தான் இருக்கும். அதுக்கு தான் ஆண்டு சொல்றேன், என் கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை பெற்ற பிள்ளைகள் எதை குறித்தும் கலங்க தேவையில்லை. கிருபை உன்னோடு கூட இருந்தால் எல்லாமே இருக்கிறார். கிருபை என்று சொல்ல ஆண்டவர் தான், அவரும் கூடவே இருக்கிறார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அப்ப பாபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் ரோகத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் நம்மளை மீட்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரில் அபயம் தேடி வருகிற உங்களுக்கு அவர் அடைக்கலம் கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். அவர் மார்போடு உன்னை சேர்த்து கொள்ளுகிறார். ஒரு கேடும் ஒரு கெடுதியும் உனக்கு வராதபடி அப்பாவுடைய கிருபை உங்களை தாங்குகிறது. அப்பாவுடைய கிருபை உங்களை நடத்துகிறது. அவருடைய தயவு உங்க கூட இருந்து உங்களை தாங்குகிறது. ஆனபடி எதை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே செய்வாராக, அப்படி செய்வார். அவர் வாக்கு மாற மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லை ஆகும், அவர் கற்ற நிற்கும். அவர் வார்த்தை ஆம் என்றும் இருக்கிறபடியால் நீங்க எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம், எதை குறித்தும் மனம் அடிந்து போக வேண்டாம். ஏசப்பா கூடவே இருந்து ஆச்சரிய விதமாய் அற்புத விதமாய் ஒரு குறையும் இல்லாம நிறைவோடு உங்களை நடத்தி உங்களை மேன்மைப்படுத்துவாராக. சகல கஷ்டத்திலிருந்தும் சகல கண்ணிலிருந்தும் சகல பாபத்திலிருந்தும் சகல சாபத்திலிருந்தும் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஒரு கேடும் இல்லாம உங்களை தப்பி வைப்பார். ஒரு குறைவும் இல்லாம நிறைவோடு கர்த்தர் நடத்துவார். இமைப்பொழுதுதான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் இறுக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுகிறார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நீக்குன்னே கைவிடப்பட்டவளை போல் நீ இருக்கலாம், நொந்து போனவளை போல் இருக்கலாம். யாருடையும் ஒத்தாசை, யாருடையும் ஆமீன் ஆமீன் நன்மை உனக்கு இல்லை. எல்லாராலும் வெறுக்கப்பட்டு மறக்கப்பட்டு கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்டு யாருக்கும் வேண்டாத்த ஒரு வேண்டா வெறுப்பாக நீ இருக்கலாம். ஆனா அங்கு கர்த்தர் தேடி வருகிறார். நீ அனாதை என்று சொல்லக்கூடாது, ஏழை என்று சொல்லக்கூடாது, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடாது. யாரும் இல்லாத இடத்தில் அந்த எல்லாவற்றையும் நிரப்புவதற்காக இயேசப்பா இறங்கி வருகிறார். உன் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவதற்காக இயேசப்பா இறங்கி வருகிறார். உன் காயங்கள் எல்லாம் ஆற்றி கட்டுவதற்காக இயேசப்பா இறங்கி வருகிறார். உன் கண்ணீர் யாவையும் துடைப்பதற்காக இயேசப்பா இறங்கி வருகிறார். மனம் நொந்து மனம் பதறி கதறுகிற உனக்கு ஆறுதலும் தைரியமாய் கர்த்தர் இறங்கி வருகிறார். காயப்பட்ட உன் காயங்களை ஆற்றி கட்டுவதற்காக கீலேயாத்தின் தைலத்தை எடுத்து தேடி கர்த்தர் வந்து கொண்டிருக்கிறார். எல்லா விதத்தில் ஒரு ஜீவாப்பமாக உன் பசியாற்றதுக்காக, ஜீவ தண்ணீராக உன் தாகம் தீர்க்கிறதுக்காக கர்த்தர் இறங்கி வருகிறார். உனக்கு வீடு இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லை, நீ அனாதைன்னு சொன்னால் அவருடைய கண்மலையின் வெடிப்பில அவர் உன்னை ஒளித்து வைத்ததன் கரத்தால மூடுவதற்காக கண்மலையாக கிறிஸ்து உன்னை தேடி வருகிறார். ஒரு நல்ல மெய்ப்பனாய் உன்னை தேடி வருகிறார். நிச்சயமா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டேன். நீங்க வெட்கப்பட்டும் போக மாட்டேன், நாணிட்டும் போக மாட்டேன், சோர்ந்தும் போக மாட்டேன். எந்த விதத்திலும் நீங்க தளர சோர்ந்து போக தெய்வம் ஒரு காலத்தும் அனுமதிக்க மாட்டார். சகல கனத்துக்கும் சகல மகிமைக்கும் சகல அனுகிரகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தெய்வம் உங்களை பாத்திரமாக மாற்றுவாராக. எல்லா இடங்களிலும் அவருடைய கிருபை அவருடைய மகிமை உங்களோடு இருப்பதாக. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் கனமகிமைக்கும் கர்த்தர் பாத்திரமாய் இருப்பதாக. ஆனபடி எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எதை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம். அவருடைய கிருபை மட்டும் நமக்கு போதும், அவருடைய தயவு மட்டும் நமக்கு போதும், அவருடைய இரக்கங்கள் மட்டும் நமக்கு போதும். அதற்காக தேவ சமூகத்திலே காத்திரியுங்கள். அவர் சொல்ற பாருங்க, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை உமக்கு இமைப்பொழுது உமக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார்.
யோபு பக்தன் சொன்னபடி என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆனபடி நம்ம மரித்தொரு தெய்வத்தை அல்ல, உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், அவரை போற்றுகிறோம், அவரை துதிக்கிறோம், அவருடைய நாமத்தை வணங்குகிறோம். ஆனபடி எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம். இயேசுப்பா உதவி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமில்லைங்க நல்ல கர்த்தாவே, இந்த 1196 நாளில் ஒரு விஷயம் கூடி என் மக்களுக்காக ஜெபிக்க, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க என் தேவன் அடி எனக்கு பலனும் ஜீவனும் வல்லமை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை கர்த்தர் தாங்கிக் கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த ஒரு கேடோ, ஒரு கெடுதியோ, ஒரு துன்பமோ, ஒரு துயரமோ, ஒரு பாடோ, வேதனையோ எதுவுமே என் பிள்ளைகளை அட்டாக் பண்ண ஒருபோதும் நிறுவிடக்கூடாதப்பா. உம்முடைய மகிமையுள்ள கரம், உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய பாதுகாக்கிற கரம் ஆண்டவரே மக்களுக்கு அனுகூலமா இருக்கட்டும் அப்பா. யார் கைவிட்டாலும் கைவிடாத ஒரு கரம் எங்க கூட இருக்கிறபடியா நமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அணைக்கிற, எங்களை அரவணைக்கிற, எங்களை ஏந்துகிற, எங்களை தப்புவிக்கிற ஒரு கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த கரத்துல MAG Gospel Voice மூலமாக ஜெபத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும், அத்தனை குடும்பங்களையும் உடைய திருப்பாதத்தில் கொண்டு உடைய கருத்தை நான் கொடுக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளை நீ அறிஞ்சிருக்கிறீங்க. என்னால எல்லாரையும் பார்க்க முடியாது, அவங்களோட தேவை எனக்கு தெரியாது, அவங்க வேதனை எனக்கு தெரியாதப்பா. நான் வெறும் ஜெபம் மட்டும் பண்ணி அனுப்புறோம். ஆனா நீர் எல்லாவரையும் காண்கின்ற தேவனா இருக்கால ஸ்தோத்திரம். எல்லாவரையும் அரவணைக்கிறவர் நீரா இருக்கால ஸ்தோத்திரம். அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்களுக்கு நீ அற்புதங்களை செய்கிறவர் நீரா இருக்கால ஸ்தோத்திரம். ஒருவரும் கைவிடப்பட்டு போக விடக்கூடாது, கண்கலங்க விடக்கூடாது ஆண்டவரே அப்பா. ஒருவரும் தவறி போக நீ விடக்கூடாது. எல்லாருக்கும் உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய வல்லமை, உம்முடைய ஒத்தாசை, உம்முடைய மகிமை அப்பா, உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய அரவணைப்பு, உம்முடைய மகிமையின் சமாதான சந்தோஷம் என் மக்கள் அனுபவிக்கட்டும். எந்தெந்த கஷ்டங்கள், எந்தெந்த துன்பங்கள் அனுபவிக்கிறேனோ அங்க எல்லாம் உம்முடைய கரம் இருக்கட்டப்பா. கொடிய வியாதியா, கொடிய பலவீனமா, கொடிய மரணமா, கொடிய விபத்துகளா, கொடிய ஆபத்துகளா ஆண்டவரே, வாழ்வாதாரம் எதுவுமே இல்லையா ஆண்டவரே, தலைசாய்க்கு இடம் இல்லையா, எந்தெந்த விதத்தில் என் மக்கள் நொந்து ஒடுங்கி தலை குனிந்து வெக்கப்பட்டு ஆண்டவரே வேதனைப்படுகிறேனோ அங்கே என் கர்த்தர் இறங்கி வந்து உம்முடைய மகிமை வெளிப்படுத்தும், உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும், உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும். அற்புதங்கள் கர்த்தர் செய்தருளுவீராக. உமக்கு அசாத்தியமான காரியங்கள் உலகத்தில் ஒன்றும் இல்லப்பா. எல்லாம் எல்லாம் உமக்கு சாத்தியமாகும் ஆண்டவரே, எல்லாம் உமக்கு சாத்தியமாகும். உமக்கு அசாத்தியமானது ஒன்றும் இல்லை. நீ சகலத்துக்கும் போதுமான தேவன், சகலத்துக்கும் போதுமான தேவன், சகலத்துக்கும் நீ போதுமான கர்த்தர். உம்மை அன்றி இந்த உலகத்தில் எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஏசப்பா. உம்மிடத்தில் அபயம் தேடி வந்த எங்களுக்கு, அடைக்கலம் தேடி வந்த உங்களுக்கு உமால நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து என் பிள்ளைகளை கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஒருவரும் தளர்ந்து, ஒருவரும் கர்த்தாவே போக நீ விடக்கூடாது, கைவிடப்பட்டு போக விடக்கூடாது, காயப்பட்டு போக விடக்கூடாது. கண்ணீரோடு புலம்பலோடு ஆண்டவரே மக்கு நன்றி அப்பா. பசி தாகத்தோடு பலவீனத்தோடு வியாதியோடு பிள்ளைகள் ஆண்டவரே நசித்து போக நீ விடக்கூடாதப்பா. எந்த சூழ்நிலைகள், எந்த கஷ்டங்கள், எந்த வியாதிகள், என்ன வறுமை, என்ன பட்டினி எது வந்தாலும் என் மக்களுக்கு அனுகூலமாயிருந்து நீ கொடுத்த இந்த வார்த்தையின்படி அப்பா, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ள நல்ல வார்த்தையின்படி என் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வீராக. மார்போடு நீர் அணைத்துக் கொள்வீராக. ஒருவரையும் மறக்கக்கூடாது, ஒருவரையும் வெறுக்கக்கூடாது, ஒருவரையும் கைவிடக்கூடாதுப்பா. அவருடைய தேவைகளை அறிந்து, அவருடைய விண்ணப்பங்களை அறிந்து, கண்ணீரை கண்டு, அவருடைய ஹிருதயத்தினுடைய எல்லா காயங்களையும் ஆற்றி அம்மீன் பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். கை குழந்தை முதல் கொண்டு முதியவர்கள் வரையிலும் இதில் உண்டு கர்த்தாவே. அநேக ஊழியக்காரர்கள், மிஷனரிகள், அநேக குடும்பங்கள் உண்டு கர்த்தாவே. தீராத பிணிகள், தீராத வியாதிகள், மரணத்தோடு போராடுகிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. எந்த விதத்திலும் நிமிர்ந்து நிற்க முடியாத மக்களில் உண்டப்பா. எல்லாருக்கும் நீ உதவியா இருந்து எல்லாரையும் மார்போடு அணைத்து அற்புதகரமாய் பாதுகாத்து ஒரு குறையுமின்றி நிறைவோடு, மகிமையோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு, கம்பீரத்தோடு, ஆர்ப்பரிப்போடு என் பிள்ளைகளை நீ பாதுகாத்துள்ளபடி ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத இந்த சந்தோஷம் என் பிள்ளைகளை அனுபவிக்கட்டும், விடுதலை அனுபவிக்கட்டும். அவர்களுடைய தேவைகள் வானத்தின் வாசலை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் கொடுத்தான் என்கிறீங்க. இந்த ஜெபத்தை கர்த்தனுக்கு ஜெபித்தது நிமித்தமாய் என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது. என் சரீரத்தில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளுக்கு, என் வேலையில, என் பலவீனத்தில், என் வியாதியில் எல்லாம் கர்த்தனுக்கு உதவியாய் இருந்தார். அவர் என்னை கைவிடவே இல்லை. அவர் என்னை அன்போடு அரவணைத்தார், என்னை சேர்த்து கொண்டார், எனக்கு சகாயம் செய்தார் என்று உயிருள்ள சாட்சிகள் கேட்க கர்த்தர். ஒருவரும் பதறக்கூடாது, ஒருவரும் கலங்கக்கூடாதப்பா. உம்மை நம்பி நம்முடைய திருப்பாதத்தில் கொண்டு வைத்து விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதியும். ஒரு நல்ல மகிமையின் ஜெபமா இது மாறட்டும். கேட்டோடு இருக்கும் பிள்ளையோட விசுவாச கண்கள் திறக்கட்டும். தேவன் இறங்கி வந்து அவங்களை அரவணைக்கிறதையும் பாதுகாக்கிறதையும் உணரட்டும். ஆண்டவரே, நான் ஒரு தனிமையான ஆள் அல்ல ஆண்டவரே, என் கர்த்தனுக்கு துணையாய் இருக்கிறார் என்று தைரியமாய் சொல்ல உதவி செய்யும். எல்லாரும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நிமித்தம் உண்டாகிற சகல துதியும் கனவும் மகிமையும் அப்பா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நிச்சயமா இந்த வார்த்தைகளை நம்புங்க.
இதை விசுவாசிங்க, இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பலத்த அற்புதங்களை செய்வார். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புங்க. சனிக்கிழமை நமக்கு நல்ல விசேஷமான நாளை தினத்திலே விசேஷமான ஜெபம் நமக்கு நடைபெறுகிறது. குடும்ப ஆசீர்வாதங்கள் மற்றும் சுகமளிக்கிற பிரார்த்தனை, உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பலாம். வந்து கலந்து கொள்றது நீங்கள் கலந்து கொள்ளலாம். காலை 10 மணிக்கு 9:30 மணிக்கு சரியாக நம்முடைய தலைமை சபையில் காஞ்சிபுரம் மிராக்கிள் ஏதி சர்ச்சில் வைத்து நடைபெறுகிறது. எல்லாரும் அட்டன் பண்ணுங்க, விண்ணப்பங்கள் அனுப்புங்க, வந்து அட்டன் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.